பாவீங்களா, தண்ணி ஊத்துறிய அறிவு இருக்கா உனக்கு? ஐயா எழுந்துருங்கய்யா, எழுந்துருங்கய்யா. எந்த ஊருக்கு போனீங்க? யோ ஒரு டீ குடியா. யாருயா நீ? முதல்ல அது டீ குடியா, டீ குடி. எந்த ஊருக்குயா போகணும்? நான் 2 நாள் லீவ் போட்டு தான் தம்பி நான் பண்ருட்டிக்கு போனேன். எந்த பஸ்ஸில் போகிறது? பண்ருட்டிக்கா? அங்கே நிற்கிது பாருங்க, சீக்கிரம் போங்க, புறப்பட போகுது. என்னையா பார்க்குறீங்க? பஸ்ஸு கிளம்ப போகுது, சீக்கிரம் போய் உட்காருங்க. போங்க போங்க, போய் உட்காருங்க. போங்க போங்க போங்க, போங்கம்மா, எல்லாரும் ஏறுங்கம்மா. மேலே வைக்கலாம்ல? ஐயோ இந்த இரு ஐயா நம்ம பக்கத்தில் உட்கார போறாரு. ஐயோ நாட்டம் தாங்க முடியலையே. சும்மா என்னையா நீ பாவன்ற? ஐயோ இப்போ புடலை பிடுங்குறியா நாட்டச்சா? என்னையா அது? ஜாலியாக இருக்குன்னு என்ன தப்பா போச்சா? தம்பி இப்போ எந்த இடத்துல போய்க்கின்னு இருக்கா? பாளையம் தாண்டி நிறைய குப்பத்து பக்கத்தில் தான் போய்கின்னு இருக்கும். என்னடா அது நாத்தா? பாட்டில் ஆயில இப்போ தானே அடித்தா முந்திரி கொட்டை போக்குறானுங்களா? சொன்னால் யாரையா கேட்குறா? பூச்சி மருந்து அடித்து அடித்து முசுறுலாம் செத்து போச்சு. அதான் பூச்செல்லாம் பெருத்து போச்சு, மாதம் எல்லாம் விளங்காமல் போச்சு. இப்போ ஊரில் எல்லாம் தூங்கியிருப்பாங்கல்ல? எல்லாம் தோப்பில் அலைஞ்ச கலப்பில் சீக்கிரமே தூங்கியிருப்பாங்கய்யா. ஊரில் எல்லாரும் உன்னை பார்த்தா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்கய்யா. நிறைய பேருக்கு உன்னை அடையாளமே தெரியாது பாரு. சார் பத்திரக்கோட்டை வந்துடுது, சத்தம் நிறுத்துங்க. பாருங்க பஸ் ஸ்டாப்பிங் தாண்டி போடுது பாருங்க. பத்திரோட வந்துட்டுதா? ஆமா எடுத்துப்பா. ஐயா பாத்தியா? சீக்கிரம் இறங்கய்யா, என்னமோ அசைறீங்க. பெரியா எழுந்திரு, பெரியா எழுந்திரு, பெரியா. குளிச்சுக்கிறேன்டா சின்னவனே. வீட்டுக்கு போய் குளிச்சுக்கலாமியா? பரவாயில்ல. வருஷம் ஆச்சு இந்த தண்ணியை குடிச்சு. குளம் எல்லாம் போட்டிருக்கு. நம்ம கோயில்கிட்ட தான் போர் போட்டு டேங்க்லேருந்து தண்ணி வருது. இப்போ தான் கரண்ட்டை கொடுத்துருப்பான். இப்போ மோட்ரு போட்டு வச்சாதான் எல்லாருக்கும் தண்ணி, இல்லாட்டா குடிக்க கூட யாருக்கும் தண்ணி கிடையாது. ஏன் கிணத்துல தண்ணி இல்லையா? அந்த நெய்வேலிக்காரன் தான் 24 மணி நேரம் மோட்டரை வச்சு இந்த பூமியில் இருக்கிற தண்ணியெலாம் உறிஞ்சி கரண்ட்டை தயாரித்து வெளியூருக்குலாம் அனுப்பினே இருக்கான்.
இந்த தண்ணியே 700 அடியில தான் வருது. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம எல்லாரும் ஊரை காலி பண்ணிக்கின்னு போக வேண்டியதுதான். புதுசு புதுசா கொடியெல்லாம் முளைச்சிருக்க. இப்போ ஊர்ல இந்த வேலை தான் நடக்குதா? பெரியா, அங்க நீளமா செவப்பா மஞ்சளா ஒரு கொடி பறக்குதுல, அதுதான் இப்போ நம்ம பக்கத்துக்கே பெரிய கட்சி. உன் பேரும் தனசேகர் தான் நம்ம பக்கத்துக்கே தலைவர். தோ மூடி இருக்கு பார் சைக்கிள் கடை, அது அவங்க கடை தான். தனசேகர் படிக்கலையா? என் கூட தான் படித்தான். 10வது ஃபெயில் ஆகிட்டான். அப்புறம் தானே கடை வச்சிங்கண்ணா. இங்கே பாரு பெரியா இதை. டேய் அருவி, ஏய் பிரியா, நீ ஒன்றும் சொல்லாத, அம்மாவே கண்டுபிடிக்குதான்னு பார்ப்போம். அம்மா அம்மா, இதோ வந்துட்டேன்ப்பா. கடலூர் வந்து மாறி வரியா? இல்லைம்மா, பஸ் ஏன் லேட்டு? வழியில் டிராஃபிக்மா, 2 மணி நேரம் லேட்டு. அவங்க யாரு? உன் கூட வந்திருக்காங்களா? ஆமாம், உள்ள கூட்டின்னு வா. ஏங்க வெளியிலே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. இதை நான் போட்டுக்கிறேன், நீ உள்ள போய் சொம்பல தண்ணி கொண்டு வா. என்னடா பெரியவன் இந்த வருஷமும் ஏதாச்சும் காரணத்தை சொல்லி வர முடியான்ட்டானா? ஆமாம், ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அப்பனுக்கு தவசம் கொடுக்க ஊருக்கு வர முடியல. இவெல்லாம் எங்க பின்னால எங்க பேரை சொல்ல போறான்? இந்தாங்க. என்ன என்ன பாக்குற? புறப்பட்ட இடத்துக்காக வந்துட்டேன். எல்லாம் வந்த புண்ணியத்தை கட்டிக்கணும். மாமா, நீனா மாமா? இத்தனை நாளா எங்க கடந்த? நாங்கெல்லாம் நீ செத்து போட்டு நல்லா இருக்கோம். அக்கா அக்கா கூட வரலையா? ஏமா வந்து இந்த போட்டோல யாருக்கான்னு வந்து பாரு. இருடா, போட்டால அப்புறம் பாத்துக்கலாம், நான் பேசிட்டு வரேன். இப்ப வரியா இல்லையா? என்னடா கத்திக்கிட்டே கிடக்குற? ஏமா, அவரே மனசு வந்து போய் தான் வந்திருக்காரு. மனசு கஷ்டப்பட்டு வழியே இறங்க வரதான் நான் எதுவுமே கேட்காம இருந்துட்டேன். அவரே சொன்னா கேட்டுக்க. இந்தா ஐயாவோட படம், கொண்டு போய் சாமி ரூம்ல மாட்டு. முதல்ல வந்து கையை கழுவு மாமா, சாப்பிட்டுட்டு அப்புறமா பேசலாம். என்னடா ஏய், நல்ல வேலை, இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு தான் அக்கா போட்டது போல இருக்கு. போகும்போது உன் பிள்ளைகளுக்கு என்ன குறை வச்சுட்டு போன? நிலம்பலத்துல குறையா, மறுவாதியில குறையா? பூட்டி வச்ச ஊடெல்லாம் பத்தாதுன்னு உன் பிள்ளைகளுக்குள்ள மூட்டி விட்டு உன் வீட்டை எழுதி தண்டை பண்ணி கரையும் பண்ணிக்கினான். உன் பிள்ளைவா அப்ப இருந்தே ஒரு தெரியாம போட்டாடுவோம். ஊட்டத்தான் எழுதி வாங்கிக்கணும். இருந்த நிலத்தை வச்சு அவனுக்கு ஒருத்தருமே பொழைக்கலையா? கறி வளைஞ்சு வேலை செஞ்சாதான மாமா மகசூல் கிடைக்கும். வெள்ளை வேட்டியையும் வெள்ளை சட்டையையும் கைட்டாம டவுன் பஸ்ஸ மாத்தி மாத்தி ஏறிக்கினே இருந்தா கடைசியில என்ன இருக்கும்? மாதவர் படையாச்சி மவனுங்க போய் கூலி வேலை பாப்பானுங்களா? எதையோ சாக்கு சொல்லி தண்டபாணி கால் வேலையும் அரை வேலையும் கொடுத்து எல்லாத்தையும் அசமடக்கிட்டான். நடுப்பையும் கூட விளங்காம போட்டா. நம்ம கொல்லுக்காரன் குட்டையில தேசிங்கன்னு ஒரு பையனை சால மறியல் போராட்டத்துல சுட்டு கொண்டாடுவில்ல மாமா, அப்போ உங்க நடுப்பையர் ஆயரும் கூட இருந்தானா. அதை எவனா பார்த்துட்டு போய் போலீஸ்கார்ட்ட சொல்லிட்டானுவா. அந்த பிரச்சனை கருவம் கட்டி மனசுல வச்சுக்கின்னு திடீர்னு ஒரு நாள் இந்த போலீஸ்காரனுவ வந்து நம்ம ஊர்ல பக்கத்து ஊர்ல எல்லாம் 30 பேரை தூக்கின்னு போய் பொய் கேஸ் போட்டு கேட் லிஸ்ட்ல சேர்த்துட்டானுவோம். பிள்ளை குடும்பத்தை காப்பாற்ற கூட முடியாம போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் நடையா நடந்து மனசொடிஞ்சு போய் முந்திரி மரத்துல தூக்கு மாட்டிக்கின்னு தொங்கிட்டான். கட்சிக்காரங்க வந்து ஏதோ கொஞ்சம் பணத்தை ரஞ்சிதத்துக்கிட்ட கொடுத்து உதவி பண்ணிட்டு போனாங்க. அது கடைசியில பிள்ளை குட்டிங்களோட அவன் அப்பா வீட்டுக்கு ராமபுரத்துக்கே போய் சேர்ந்துட்டுது. போதுமா, அவரை தூங்க விடு. அழுவாத மாமா. உனக்கு ஒன்றும் புள்ள குட்டி இல்லையா? தண்டை படைக்கிட்ட போய் சேவை செய்யறான.
திருவாமூரம் பொண்ணை கட்டினாலும் கட்டினா இந்த சனம் அவனை நிம்மதியா தூங்க விட்டுதோலா. அவனை ஊருக்குள்ளேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டுது. எவன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன்னு சின்னவன் காடாம்பரம் கொல்லையில முந்திரி தோப்புக்குள்ள ஊட்ட கட்டிக்கின்னு இந்த பாம்புலையும் தேள்லையும் கிடக்குறான். திருவாமூரம் பொண்ணு கெட்டிக்காரிதான். ஏதோ களை வெட்டி கூலி வேலை செஞ்சு பொழப்பு ஓடுது. 2வதா பிறந்திருக்கான் ஒரு பையன். அவன் உன்ன மாதிரியே இருக்கான் மாமா. ராமலிங்கம் தான் மாமா பாவம். அவன் சின்ன வயசுல எப்படி எல்லாம் வளர்ந்தவன். இப்ப 2 பிள்ளையும் வச்சுக்கின்னு முந்திரி தோப்புக்குள்ளேயே தான் கிடக்குறான். அதெல்லாம் விடு மாமா, நீ வந்துட்டேல்ல. நீ வந்தது தெரிஞ்சுன்னா உன் பிள்ளையெல்லாம் எம்மா சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? பச்சை அம்மாவுக்கு நீ உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சா பிள்ளை நடந்தே ஓடியாந்துடும். ஏதோ நீ செஞ்சுட்டு போன புண்ணியம். உன் 2 பொண்ணுங்களும் எந்த குறை இல்லாம இருக்குங்க.